ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறதுனால நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி பத்தி பேசலான்னு இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அந்த கண்ட்ரி எதுனா இப்ப ஃபேமஸா எல்லா இடத்துலயும் பேசப்படுற அந்த ஆர்காடைன்ஸ் இதுக்கு சொந்தமான ஊர் தான் நம்ம நியூசிலாந்து. நியூசிலாந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். எனக்கும் சில ஞாபகம் வருது. சரி, அவ்வளவு நம்மளுக்கு தேவையில்லை. ஹலோ படிஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்க ஏகே. நம்ம இப்ப பார்க்க போற அந்த எக்ஸாமோட பேர் தான் NZREX, அதாவது நியூசிலாந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிட்டா நீங்க நியூசிலாந்துல பெர்மனன்ட் டாக்டரா ஒர்க் பண்ணலாம் வித்வுட் எனி டவுட்ஸ் ஆர் ஃபியர். நீங்க ஜாலியா உங்க லைஃப் என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கு நிறைய பாத்வே இருக்கு. ஒவ்வொன்றா டீகோட் பண்ணிட்டு வரேன். வாங்க ஃபர்ஸ்ட் பாத்வே என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்வே என்னன்னா, இப்போ நீங்க சப்போஸ் அமெரிக்கால படிச்சிருக்கீங்க, இல்லனா ஆஸ்திரேலியால வந்துட்டு யூஜி முடிச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்க அயர்லாந்துல யூஜி முடிச்சிருக்கீங்க, இல்ல யூகேல யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா, இந்த 4 கண்ட்ரீஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்னா, இல்ல நியூசிலாந்துல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்க எடுக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டா நீங்க இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஜாப் ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்ணா மட்டும் போதும். இல்ல இது இந்த கண்ட்ரீஸ்ல நான் வந்து பண்ணல, வேற ஏதாவது பாத்வே இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இன்னொரு பாத்வேவும் NZREX ப்ரொவைட் பண்றாங்க. அது என்னன்னா, அவங்க அபிஷியல் வெப்சைட்ல ஒரு 24 கண்ட்ரீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 24 கண்ட்ரீஸ்ல உங்க கண்ட்ரி வந்துச்சுன்னா, அந்த 24 கண்ட்ரீஸ்ல உங்க கண்ட்ரி இருந்ததுன்னா நீங்க அப்பவும் இந்த எக்ஸாம் கொடுக்காம ஸ்ட்ரைட்டா இன்டர்வியூக்கு போய் ஜாப் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வேலைக்கு போகலாம். ஆனா இதுல லக்கியா ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா இதுல இல்லாத காரணத்தினால வி இந்தியன்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம் கொடுத்துதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். சோ இதோட இன்னொரு பாத்வே, அதாவது வேற ஏதாவது வழி இருக்குன்னா அப்போ ஒரு பாத்வே இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல ஒரு கன்சல்டன்ட்னா நீங்க இந்த எக்ஸாம் கொடுக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டா அதுக்கு என்ன இன்டர்வியூ, ஒரு சர்டைன் நியூசிலாந்து மெடிக்கல் கம்யூனிட்டி வந்துட்டு உங்களை ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்க டிபார்ட்மெண்ட் குள்ள எடுத்துப்பாங்க. லாஸ்டா ஒரு டெம்பரரி வே தான். அது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஃபெலோஷிப், அதாவது நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்க, அது பேஸ்டா நான் வந்து நியூசிலாந்து போறேன்னா அப்போ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டெம்பரரி லைசன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது எந்த டிபார்ட்மெண்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அங்க போயதுக்கு அப்புறம் நீங்க அதை பெர்மனண்டா மாத்தணும்னா அதுக்கு ஃபர்தரான ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ அது நீங்க எடுத்து ஈஸியா வந்துட்டு இந்த எக்ஸாமே இல்லாம அங்க வேலை பார்க்கலாம். சோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸாம் எழுதாம போகக்கூடிய மத்த பாத்வேஸ். சோ இப்போ நம்ம டைரக்டா எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்ணி அது மூலமா நியூசிலாந்துல ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா, உங்க காலேஜ், அதாவது நீங்க படிக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ், நீங்க அந்த வேர்ல்ட் டிக்ஷனரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ல கன்ஃபார்ம் மென்ஷன் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் உங்க டிகிரி வந்துட்டு வேலிட் ஆயிருக்கணும். அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும். பின்ன நீங்க வந்துட்டு எபிக் போர்ட்ஃபோலியோ, எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி இந்த எபிக் போர்ட்ஃபோலியோ, பின்ன வந்துட்டு அந்த எபிக் அக்கவுண்ட் இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். பின்ன எப்பவும் போல நீங்க வந்துட்டு ஐலட்ஸ் இல்ல OET இந்த 2 எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ணு கிராக் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க இப்ப ஐலட்ஸ் கிராக் பண்றீங்கன்னா அதுல இருக்கிற பேண்ட் எல்லாமே, அந்த ரீடிங் ரைட்டிங் இந்த எல்லா டிவிஷன்ல இருக்கிற 4 டிவிஷன்ஸ்லயும் 7 பேண்ட்ஸ் வச்சிருக்கணும். இதுக்கு ஒண்ணு கீழ இருந்தாலும் நீங்க வந்துட்டு மறுபடியும் எக்ஸாம் கொடுத்து அதை கிராக் பண்ற வழியை பாத்துக்கோங்க. பின்ன இந்த ஐலட்ஸ் OET எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, வேற எக்ஸாம்ஸ், அதாவது நம்ம முன்னாடி AMC வீடியோலயே சொல்லியிருப்போம், நீங்க சப்போஸ் AMC 1 கிராக் பண்ணியிருந்தாலோ, இல்ல இந்த பிளாப் எக்ஸாமோட ஸ்டெப் 1 கிராக் பண்ணியிருந்தாலோ, இல்ல USMLE ஓட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கிராக் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு NZREX எக்ஸாம் ஈஸியா வந்து உள்ள போறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும். சோ இந்த எக்ஸாம்ஸையும் கிராக் பண்றதை வச்சுக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரெடியா இருந்ததுன்னா நீங்க அசால்ட்டா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு உள்ள போய் நீங்க உங்க மத்த வேலையெல்லாம் பாத்துக்கலாம். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, NZREX இந்த எக்ஸாம் வந்து என்ன எக்ஸாம், எப்பேர்பட்ட எக்ஸாம்னு பார்க்க போறோம். இது ஒரு ஆஸ்கி பேஸ்ட் எக்ஸாம். ஆஸ்கி பேஸ்ட்னா ஆப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். இதுல வந்து நீங்க ரிட்டன் பார்ட்டே எழுத மாட்டீங்க. நியூசிலாந்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் கொடுக்குறீங்கன்னா நீங்க இந்த தியரி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வந்தீங்கன்னா அந்த நினைப்பு அப்படியே மூட்டை கட்டி வச்சிருங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளினிக்கல் அசஸ்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போனோடனே உங்களுக்கு வந்து 16 ஸ்டேஷன்ஸ்ல எக்ஸாம் நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணி நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸ்டேஷன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அது ஏதாவது ஒரு ஸ்டேட்டா இருக்கும், இல்லனா அந்த ஸ்டேட்குள்ள வர ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கும். அங்க போயதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஒரு கேஸ் ஃபைல் தருவாங்க. அதுல வந்துட்டு நீங்க அந்த பேஷண்ட் போய் அட்டன் பண்ணணும். அங்க வந்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க எப்படி ஹிஸ்டரி எடுக்கிறீங்க, எப்படி வந்து கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க, அதாவது எப்படி அந்த பேஷண்ட் கூட இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி அந்த கேஸை ரிசால்வ் பண்றீங்க, அந்த கேஸ் எப்படி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, இந்த ஸ்கில்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த எக்ஸாம் மூலமா இந்த ஸ்கில் அசஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓவராலா ஒரு 100%ல நீங்க 60% எடுத்துட்டாலே நீங்க பாஸ் ஆயிருவீங்க இந்த எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. சோ இந்த எக்ஸாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளினிக்கல் பேஸ்ட் எக்ஸாம்னால நீங்க தியரி பார்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாதீங்க. உங்க இன்டர்ன்ஷிப் பீரியட் ஆஃப் டைம்ல எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு
மெயின் பண்ணிட்டு போங்க, ஈஸியா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சோ அடுத்த பார்ட் என்னன்னா எக்ஸாம் ஃபீ. எக்ஸாம் ஃபீல நீங்க மெயினா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க $817 நியூசிலாந்து டாலர்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீ, அதாவது அங்க போய் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அங்க ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் பே பண்ணோம், அது 4730. இதை பே பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்க்கு இவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க. பின்ன அங்க போய் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்காகவே ஒரு ஷெட்யூல் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பின்ன இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுக்கு லிமிட்ஸே இல்ல. இந்த எக்ஸாம் நீங்க எத்தனை டைம் வேணா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த 2 வாட்டி முடிஞ்ச உடனே வார்னிங், இந்த 2 வாட்டி முடிஞ்ச உடனே அதுக்கு மேல அப்ளை பண்ண அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இது நீங்க அன்லிமிட்டட் டைம்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பின்ன லாஸ்டா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா salary packages. இந்த salary packages நீங்க பேச வரும்போது ஜிபி பின்ன ஒவ்வொரு டிவிஷன்ஸ் வரும் பாத்தீங்களா, அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயர் வந்து இவங்க வந்து ஒரு சர்டன் பேக்கேஜ் ஒன்று செட் பண்ணுவாங்க. அது அடுத்த இயருக்கு மாறும். கவலைப்படாதீங்க, எப்பவுமே இந்த பேக்கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. ஜிபில அதாவது ஜெனரல் பிசிஷியனுக்கு இல்ல ஜூனியர் டாக்டருக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா நியர்லி $1,20,000 இருந்து $1,50,000 வரைக்கும் பெர் ஆனம் கொடுப்பாங்க. பிளஸ் இப்போ ஸ்பெஷாலிட்டி இது நீங்க ஒரு பீடியாட்ரிக் இல்ல ஒப்ஸ்டிஷியர் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்தீங்கன்னா மொத்தமா ஆவரேஜா நான் சொல்ற கணக்கு என்னன்னா $150 இருந்து நியர்லி $5,00,000 வரைக்கும் இவங்க கொடுப்பாங்க. அது நீங்க சூஸ் பண்ற ஸ்டேஷன், அதாவது சூஸ் பண்ற ஹாஸ்பிட்டல், சூஸ் பண்ற இடத்தை பொறுத்து உங்க அமௌண்ட் உங்க சேலரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சேலரி பேக்கேஜ் எல்லாம் பார்த்தா பெருசா இருக்குல்ல, ட்ரீமும் பெருசா தான் இருக்கணும். சோ ஈஸியா நீங்க இந்த எக்ஸாம் கிராக் பண்ணி உங்க ட்ரீம் கிராக் பண்ணுங்க. தேங்க்யூ, தட்ஸ் ஆல், பை. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிருங்க.